ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம மாஸ்டர் ஆஃப் அல்கெமி அனிமேவோட எபிசோடு 12 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோட யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காம போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் உங்களுக்கு ஸ்டோரி தெளிவாக புரியும். ஓகே காய்ஸ், இன்னைக்கான எபிசோடு ஸ்டார்டிங் சீன்லேயே பிரசிடென்ட் என்ன சொல்றாருன்னா, அல்கெமி எக்ஸாமை நாங்கள் 3 டெஸ்ட்டாக பிரிச்சிருக்கிறோம். ஃபர்ஸ்ட் மெடிசினல் ஹெர்ப்ஸை பிரித்து வைக்கணும், செகண்ட் மெடிசினல் லிக்யூடை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும், தேர்டு பில்ஸை கண்டென்சேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னா, ஆனால் டிவியன் பெல்ஸை கண்டென்ஸ் பண்ணவங்களால கூட 10ல் ஒருத்தரால தான் இதை செய்ய முடியும், உனக்கு புரிஞ்சுதா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு நம்ம ஹீரோ எனக்கு புரிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஃபர்ஸ்ட் டெஸ்ட் எடுக்கிறதுக்காக அவன் ஒரு ரூமுக்குள்ள போறான். அப்ப நம்ம ஹீரோ அந்த ரூமை பார்த்த உடனே அவனோட பழைய மெமரிஸ் எல்லாம் அவனுக்கு வருது. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஹீரோ அந்த மெடிசினல் ஹெர்ப்ஸை பிரிச்சு வைக்கிறதுக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டு இருப்பான். அதெல்லாம் நம்ம ஹீரோவுக்கு ஞாபகம் வந்த உடனே அவன் சிரிச்சுக்கிட்டு அந்த இடத்துக்கு போய் அவனோட ஸ்பிரிச்சுவல் பவரை யூஸ் பண்ணி அங்க இருக்க மெடிசினல் ஹெர்ப்ஸ் எல்லாத்தையுமே தனித்தனியா பிரிச்சு வைக்க ஆரம்பிக்கிறான். அப்ப அந்த இடத்துக்கு ஒருத்தர் வர்றாரு. அவரை பார்த்த நம்ம ஹீரோ இதுல ஏதாவது தப்பா இருக்கா அப்படின்னு கேட்கிறான். அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இதுல இருக்க டிஃபரன்ஸ் எல்லாமே உனக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் அவரோட பேப்பர்ல ஏதோ ஒண்ணு எழுதிக்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அந்த ரூம்ல இருந்து வெளியே வந்து அவனோட செகண்ட் டெஸ்ட் எடுக்கிறதுக்காக போறான். இதை பார்த்து அங்க இருந்த எல்லாருமே இவன் ரொம்ப லக்கியானவன், இவ்வளவு சீக்கிரமா வந்துட்டானே அப்படின்னு சொல்றாங்க. அதுல ஒருத்தர் என்ன சொல்றானா, இவன் ரொம்ப லக்கியானவன், இவன் காமன் ஹெர்ப்ஸ் எல்லாத்தையுமே மீட் பண்ணிருப்பான் போருக்குன்னு சொல்றான். அதுக்கு ஒரு பொண்ணு என்ன சொல்றானா, ஃபர்ஸ்ட் லெவல் ஒன்னும் ஸ்ட்ரென்த்தை பொறுத்தது இல்ல, அவங்க மெமரைஸ் பண்ணிக்கிட்டாலே ஈஸியா பாஸ் ஆயிடலாம்னு சொல்றா. அப்ப அவன் என்ன சொல்றானா, இவன் எப்படி செகண்ட் லெவல பாஸ் பண்ண போறான்னு நானும் பாக்குறேன்னு சொல்றான். அங்க இருக்க எல்லாருமே நம்ம ஹீரோ என்ன பண்ண போறான்னு தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. அவன் அவனோட ஸ்பிரிச்சுவல் பவரை யூஸ் பண்ணி அங்க இருக்க மெடிசினல் ஹெர்ப்ஸ் எல்லாத்தையுமே ஃபர்னஸ்குள்ள போட்டுட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோ திரும்பவும் இந்த செகண்ட் லெவல பாஸ் பண்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டான்னு தான் யோசிச்சு பாக்குறா. அதுக்கப்புறம் அங்க இருக்கிறவர்கிட்ட நம்ம ஹீரோ என்ன சொல்றானா, ப்ளீஸ் இதை செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் அவர் அந்த ஃபர்னஸை போய் செக் பண்ணி பாக்குறாரு. அதுக்கப்புறம் அவரோட கையில இருக்க பேப்பர்ல ஏதோ ஒன்னு எழுதிக்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் அவரும் அந்த ரூமை விட்டு வெளியே வர்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருமே தேர்ட் டெஸ்ட் எடுக்கிறதுக்காக இன்னொரு ரூமுக்குள்ள போறாங்க. இதையெல்லாம் பார்த்து அங்க இருந்த ஒருத்தர் என்ன சொல்றானா, இங்க என்னதான் நடக்குது, நம்ம எவ்வளவு காலமா இங்க இருக்கோம், ஆனா அவன் அதுக்குள்ள தேர்ட் டெஸ்ட்டுக்கு போயிட்டான் அப்படின்னு சொல்றான். அவன் என்ன சொல்றானா, பிரசிடென்ட் அவன் ஏதோ சீட்டிங் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட இவான்பா அவனை பார்த்து முறைக்கிறான். உடனே அவன் அங்க இருக்க ஒரு பொண்ணு பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கிறான். அப்ப பிரசிடென்ட் என்ன சொல்றாருன்னா, ஜூன் நீ போய் பாருன்னு சொல்றாரு. அதுக்கு அவங்களும் சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட தேர்ட் டெஸ்ட் நடக்கிற ரூமுக்கு போறாங்க. அங்க போய் பார்த்தா நம்ம ஹீரோ அந்த ஃபர்னஸையே அந்த இடத்துல பறக்க விட்டுக்கிட்டு இருக்கான். இதை பார்த்து அங்க டெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருந்தவரை ஷாக் ஆகி ஆச்சரியமா பார்த்துக்கிட்டு இருக்காரு. இதை பார்த்தா ஜோன் ஷாக் ஆகி மனசுக்குள்ள என்ன நினைக்கிறாங்கன்னா, ஃப்ளோட்டிங் டெக்னிக்கா, ஒன் மூமெண்ட், ஒன் ஸ்டில்னஸ், ஒன் பாசிட்டிவ், ஒன் நெகட்டிவ், இது ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கேன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவனோட ஸ்பிரிச்சுவல் பவரை கண்ட்ரோல் பண்ணி என்ட்ரி லெவலை ரீச் பண்ணிருப்பானான்னு யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கிராண்ட்பா என்கிட்ட ஒரு தடவை சொல்லியிருக்காரு, ஸ்பிரிச்சுவல் பவரை கண்ட்ரோல் பண்றத 4 ரிலிம்ஸா பிரிச்சிருக்காங்க, என்ட்ரன்ஸ் இன்டு த ஃபைனல் அண்ட் செடல் அண்ட் லெஜெண்டரி யூனிட் ஆஃப் மைண்ட் அண்ட் ஸ்பிரிட். ஈவன் கிராண்ட்பா கூட ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல தான் இருக்கிறாருன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, ஆனா டிவென்ட் பெல்ஸை கூட கண்டென்ஸ் பண்ணலன்னு சொல்றாங்க. அப்ப நம்ம ஹீரோ அவனோட ஸ்பிரிச்சுவல் பவரை யூஸ் பண்ணி அந்த ஃபர்னஸை ஏர்லயே சுத்த விட்டுக்கிட்டு இருக்கான். அதை பார்த்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஆனா இவன் அதை கண்ட்ரோல் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம ஹீரோ அந்த பில்லை ரெடி பண்ணி முடிச்சுட்டு அந்த ஃபர்னஸை கீழே இறக்கி வச்சிடறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கல்டிவேஷன் போஸ்ட்ல உட்காந்து என்ன சொல்றான்னா, ஆஷ்வா எனக்காக கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுன்னு சொல்றான். அப்ப வெளியே இருந்த ஒருத்தர் என்ன சொல்றான்னா, இந்த டைம் ரொம்ப லேட் ஆயிட்டு அப்படின்னு சொல்றான். அப்ப நம்ம ஹீரோ கதவை திறந்துகிட்டு வர்றான். ஆனா நம்ம ஹீரோ அவனோட கையை அவனோட ஃபேஸ்ல வச்சு மறைச்சிக்கிட்டே வர்றான். இதை பார்த்து அங்க இருந்தவன் என்ன சொல்றான்னா, இப்போ அவனோட ஒரிஜினல் ஷேப் வெளியே வந்துட்டுன்னு சொல்றான். அப்ப ஜோன் அவங்களோட கிராண்ட்பாவோட காதுல போய் ஏதோ ஒன்னு சொல்றாங்க. அப்ப நம்ம ஹீரோவுக்கு டெஸ்ட் எடுத்தவர் நம்ம ஹீரோவோட டெஸ்ட் ரிசல்ட் பேப்பரையும் நம்ம ஹீரோ உருவாக்குன அந்த மெடிசினல் பில்லையும் கொண்டாந்து கொடுக்கறாரு. அப்ப பிரசிடென்ட் அந்த பில்லை எடுத்து பார்த்துட்டு என்ன சொல்றாருன்னா, 16 வயசான குன்யூச்சன் 3 பர்ஃபெக்ட் ஸ்கோரை இந்த ரிசல்ட்ல எடுத்திருக்காரு. அதோட இல்லாம அவர் உருவாக்குன தேர்ட் கிரேடு பில்லை அவரே எடுத்துட்டு போலான்னு சொல்றாரு. இதை கேட்டு அங்க இருந்தவெல்லாம் தேர்ட் கிரேடு பில்லா அப்படின்னு ஷாக் ஆயிடுறான். அதோட அந்த எபிசோடு முடியுது. ஓகே காய்ஸ், உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல வந்து மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய் காய்ஸ்.